போது ஆதவ அர்ஜுனா மீது வழக்கு போடுவதும் கைது செய்வதும் நடக்குமா? அல்லது அப்ப ஆதவ அர்ஜுனா எந்த மாதிரியான ஒரு தோற்றத்தை விஜயிடம் காண்பிப்பதற்கு வந்திருக்கலாம்? இந்த விஜயோட இந்த மீட்டிங் குறித்த வழக்குகளோடு நீங்க ஒப்பிட்டு பார்க்கும்போது, அந்த வழக்கில் எஃப்ஐஆர் போடப்பட்டவர்களை கூட கைது செய்ய முடியவில்லை. ஆனால் அது குறித்து ஒரு யூடியூப் தளத்தில் பதிவிட்டவர்களை உடனடியாக போய் கைது செய்கிறீங்க. இது எந்த மாதிரியான மனநிலை? அப்போ எதிர்க்கட்சி தலைவர் தொடர்ந்து இப்படி பொம்மை முதலமைச்சர் மாதிரி இருக்காருன்னு சொல்றது மறுபடியும் பல இடங்கள்ல அக்னாலஜ் ஆகுது அப்படிங்கிறது தானே அர்த்தம். இப்ப காவல்துறை ஏன் நடவடிக்கை எடுக்க மாட்டேங்கிறீங்க? அப்ப ஆதவ அர்ஜுனாவெல்லாம் நீங்க கைது பண்ணுவீங்கன்னு நாங்க நம்ப முடியுமா? சீமான் நினைக்கிற மாதிரி அவர் வீடியோ போட முடியாது. ஏன்னா சீமான் வேறு, விஜய் வேறு. அதிமுக வேறு, விஜய் வேறு. திமுக வேறு, விஜய் வேறு. என்னுடைய ரசிகர்கள் இதைத்தான் எதிர்பார்க்கிறார்கள், என்னுடைய தொண்டர்கள் இதைத்தான் எதிர்பார்க்கிறார்கள், நான் அதை கொடுக்கிறேன் என்று அவர் பேசி அனுப்பிச்சிருக்கலாம். புரட்சி தலைவர், புரட்சி தலைவி அம்மா போன்று வருவதற்கு இனி எவராலுமே முடியாது சார். ஒற்றஞ்செய்தி நேயர்களுக்கு வணக்கம். சமீபத்தில் நடிகர் விஜய் அவர்கள், அதாவது தாவேகா தலைவர் அவர்கள் கரூர்ல கலந்து கொண்ட ஒரு நிகழ்ச்சியில் ஒரு விபத்து ஏற்பட்டு ஸ்டாம்பேட் நடந்து அதில் ஒரு 41 உயிர் பலியாகின. இது சம்பந்தமாக நம்முடன் பேசவிருக்கிறார் அஇஅதிமுகவின் செய்தி தொடர்பாளரும் வழக்கறிஞருமான திரு அதிவீர ராமபாண்டியன். ஐயா வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க சார்? நலம். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். சார், தமிழக அரசியலில் பார்த்தீங்கன்னா எம்ஜிஆர், அதுக்கப்புறம் ஜெயலலிதா, இவர்கள் இருவர் தான் சினிமா கலைத்துறையில் நடிகர்களாக இருந்து வெற்றி பெற்றவர்கள் அரசியலில் பொறுத்த வரைக்கும். அதுக்கப்புறமா விஜயகாந்த், அப்புறமா சீமான் பார்த்தீங்கன்னா அவங்க 2 பேருமே இந்த உச்சத்தை அடைய முடியவில்லை. அது திட்டவட்டமாக தெரிஞ்சுக்கலாம் சார். ஓகேங்களா? அதுக்கப்புறமா கமலஹாசன் வந்தார், அவரும் சரியாக சஸ்டெயின் பண்ண முடியல. இந்த அளவுக்கு தான் இன்னைக்கு அரசியலுக்கு. ரஜினிகாந்த் வரண்டார், அவர் ஏதோ ஒரு உடல்நலக்குறைவு காரணமாக அவரும் ஒதுங்கிட்டார். பட் இதையெல்லாம் மீறி விஜயும் வருகிறார் அப்படின்னும் போது விஜய்க்கும் அதே சேம் சர்க்கிள் தானா அப்படின்ற மாதிரி ஒரு கேள்விக்குறியா எல்லாருமே மக்கள் அப்படிதான் பார்க்குறாங்க. எம்ஜிஆர், அதுக்கப்புறம் ஜெயலலிதாக்கு அப்புறமா சினிமாவில் கலைத்துறையில் இருக்க நடிகர்கள் யாருன்னா வந்தால் சர்க்கிள் தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி பார்க்குறாங்க சார். அதாவது சார், புரட்சி தலைவரும் புரட்சி தலைவி அம்மா அந்த இருவரை நீங்கள் இந்த உதாரணங்களோடு ஒப்பிடுவதே முதல்ல ஏற்புடையதாக இல்லை என்பது என்னுடைய கருத்து. ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா, புரட்சி தலைவர் நடித்து கொண்டிருந்தார், அதே நேரத்தில் அரசியலிலும் இருந்தார். அரசியலில் முதல் முறையாக பேரறிஞர் அண்ணா அவர்கள் தலைமையிலான திமுக ஆட்சி அமைக்கிற போது புரட்சி தலைவர் குண்டடிப்பட்ட அந்த புகைப்படம் அந்த ஆட்சிக்கு, திமுக ஆட்சிக்கு வருவதற்கு ஒரு மிகப்பெரிய பலமாக இருந்தது. அப்போ அவர் தேர்தலில் உடனடியாக இன்றைக்கு கட்சி நாளைக்கு முதலமைச்சர் என்று ஆகலை. அண்ணாவை முதலமைச்சராக்குவதற்கு அவ்வளவு தமிழகம் எங்கும் சுற்றி வந்தார். ராமச்சந்திரா, உன் முகத்தை காட்டு, நான் வெற்றி பெற்று விடுவேன் என்று பேரறிஞர் அண்ணாவே அவருக்கு அந்த சர்டிஃபிகேட்டை கொடுத்தார். ஏன்னா அந்த ஒரு புகைப்படம், இப்போ எங்களுடைய கட்சி கூட்டத்தில் எல்லோரும் சொல்வார்கள், அந்த புரட்சி தலைவரின் குண்டடிப்பட்ட புகைப்படத்தை அன்றைக்கு குளித்தலையில் போட்டியிட்ட கருணாநிதி அவர்கள் மட்டும் தமிழ்நாட்டிலே அதிகமான போஸ்டர் வாங்கியவர் யார் என்று சொன்னார், கருணாநிதி என்று சொல்லக்கூடிய அளவுக்கு அந்த போஸ்டரை ஒட்டி தான் வெற்றி பெற்றார்கள். அப்போ அது ஒரு தேர்தல். அடுத்த தேர்தல் பேரறிஞர் பெருந்தகை அண்ணா மறைகிறார். அடுத்த தேர்தலில் புரட்சி தலைவர் தமிழகமெங்கும் சுற்றி ஒரு வெற்றியை ஈட்டி தருகிறார் திமுகவுக்கு. அப்போ கருணாநிதி அந்த தேர்தலில் முதலமைச்சர். அப்போ இப்படி 2-3 தேர்தல்களில் முழுவதும் சுற்றுப்பயணம் செய்து இயக்கத்தினுடைய கிளை கழகத்திலிருந்து உச்சபட்சத்தில் இருக்கக்கூடிய அனைத்து நபர்களோடும் தொடர்பு கொண்டு அரசியல் எப்படி இருக்கிறது, ஒவ்வொருவருடைய தன்மை எப்படி இருக்கும், எப்படி பொதுக்கூட்டங்களை நடத்துவது, கிட்டத்தட்ட லட்சக்கணக்கான மனிதர்கள் புரட்சி தலைவரை பார்க்க வந்த அந்த பெருங்கூட்டத்திலும் இது போன்ற மூச்சு திணறலால் நெருக்கடியால் உயிரிழப்பு இல்லாமல் பார்த்து கொண்ட அந்த மாபெரும் அரசியல் ஆற்றல் தனக்குள் வந்த பிறகு அவர் தனி இயக்கம் கண்டு முதலமைச்சரானார். அதனால இவர்களோடு அவர்களை ஒப்பிட்டு பார்ப்பது என்பதே ஒரு அது பேருக்கு சொல்லலாம். இப்போ நான் வழக்கறிஞராக இருக்கேன், எனக்கு நேரம் இருப்பதனால அரசியல்லையும் இருக்கேன். அப்போ இந்த அரசியலையும் வழக்கறிஞர் இதையும் மிக்ஸ் பண்ணி பார்த்தீங்களா, ஒரு வழக்கறிஞர் அவர் அரசியல் ஆயிட்டார் அப்படி சொல்லக்கூடாது. ஏனென்றால் அரசியல் என்பது ஒவ்வொரு கூறுகளிலும் ஒவ்வொரு சூழ்நிலைகளிலும் மாறக்கூடியது. அப்படி இருந்து புரட்சி தலைவரும் அவர் புரட்சி தலைவரோட
பயணித்து ஒரு கொள்கை பரப்பு செயலாளராக இருந்து அந்த நேரத்தில் புரட்சி தலைவர் நோய்வாய்ப்பட்டு அமெரிக்காவில் சிகிச்சை பெற்று கொண்டிருக்கிற போது தமிழகம் என்றும் சுற்றுப்பயணம் செய்து ஒரு மாநில தேர்தலை ஒரு கொள்கை பரப்பு செயலாளர் என்கின்ற நிலையில இருந்து அவ்வளவு பிரச்சார பீரங்கியா இருந்து வென்ற பிறகுதான் புரட்சி தலைவமா அந்த இயக்கத்துக்கு பொதுச் செயலாளராகிறாங்க. இப்படி அவர்கள் எல்லோருமே அரசியலின் அடிநாதம் இருந்து அதனுடைய உச்சி வரை கண்டு நிர்வாகிகளோடு பேசி கட்டமைப்பை மிக தெளிவாக தெரிந்த பிறகு அரசியலில் நின்று வென்றவர்கள். இப்படி யதார்த்தமாக ஏனோதானோன்னு வந்து 42 பேர் உயிரிழப்ப வைத்து யாரும் அதுலேருந்து எலிவேட் ஆகலை. அதுக்கு காரணம் இப்படி சொல்கிறேன். அதே மாதிரி நீங்கள் அடுத்து கேட்ட இப்போ நீங்கள் சொல்லுங்கள், திரைத்துறையிலிருந்து வந்த விஜயகாந்தாக இருக்கட்டும், அவருக்காவது கட்சிகளோடு இணைந்து பயணித்த சில அனுபவமும் இருந்தது. தொண்டர் படையை வைத்திருந்தார், ஒரு கட்டமைப்பு அழகாக வச்சிருந்தார். இப்போ அவருக்கு பிறகு சீமானால் ஒரு குறிப்பிட்ட உயரத்துக்கு மேல் வாழ முடியாது. அதே மாதிரி விஜயோடைய கூட்டம் என்பது இன்றைக்கு நான் சொல்றது வாக்களிக்கும் வயதடையாதவர்கள் பற்றியில பெரும் அதில் அந்த கூட்டங்களில் பெரும்பங்கு அவர்கள் இருக்கிறார்கள், ரசிகர்கள். அப்ப இது ஒன்று. அடுத்து தமிழகத்தில் பொதுவாகவே 14% வாக்குகள் எல்லா தேர்தல்களிலும் அதிமுக திமுகவுக்கு எதிரான மனநிலையோடு தமிழகத்தில் இருக்கிறார்கள் என்பது பல தேர்தல்களில் நாம் கண்ட ஒரு கணக்கு. இந்த 14% புதிதாக யார் வாக்களிக்க வருகிறார்களோ அவர்கள் எல்லாம் அதற்குள் போவதும் வருவதும் இது போன்ற ஒரு பெரிய பிரமாண்டத்தை ஏற்படுத்துவதும். நீங்க விஜயகாந்த் மட்டுமல்ல, டிடிவி தினகரன் வந்தபோதே இது போன்ற ஓட்டுலாம் அவருக்கு விழுந்துச்சு. ஒரு நாடாளுமன்றத்தில் 7% ஓட்டு பக்கத்தில் வாங்கினார். அதுக்கு அடுத்த தேர்தல் என்னாச்சு? ஒண்ணுமே இல்லாம போயிடுச்சு. அவ்வளவுதான், பிம்பிலிக்கு பிலேப்பின்னு சொல்லுவாங்களா, அது மாதிரி ஆகி போச்சு. இப்போ அதற்கு அடுத்து கமலஹாசன் வந்தார் அப்படின்னாரு 3% வாக்குக்கு மேல அவரால் வாங்க முடியல. அதற்கப்புறம் விஜய் வந்திருக்கிறாருன்னா அந்த 14%த்திற்குள் இப்போது ஏற்கனவே நிறைய பேர் பிரித்து கொண்டிருக்கிறார்கள். இப்போ அதான் சீமானுக்கு என்ன கோவம்னா, இந்த ஏரியாவே 14% தான் நாங்கள் விளையாண்டுட்டு இருக்கோம், இதுக்குள்ள இன்னொருத்தர் வந்து அது என்ன ஆகும்? பிரிஞ்சிடும், இன்னமும் பிரியுமே. அதான் இந்த கோபமும் இந்த எதிர்நிலைப்பாடும் அல்லது இதுவரை தான் விமர்சிக்காத தலைவர்களை விமர்சிப்பதும், இந்த 14க்குள்ள வேற எங்கெல்லாம் ஓட்டு சிந்தி கிடக்குதோ அதை எடுப்பதற்கு பெரியாரை திட்டுவோமா, அண்ணாதுரை விமர்சிப்போமா, புரட்சி தலைவரை விமர்சிப்போமா என்று அவர் அதுக்குள்ளே வேற களம் இருக்கா? ஏன்னா இதுல விட வலிச்சுட்டு போயிட்டாங்கன்னா நம்ம மேட்ரு முடிஞ்சு போயிருமே அப்படிங்கிற நிலையில தான் இருக்காங்க. இதேதான் விஜய்க்கும். அதை அவர் புரிந்து கொண்டு ஒரு பெரிய இயக்கத்தோடு இணைந்து இந்த தேர்தலுக்குள் வந்து தேர்தலை சந்தித்து ஒரு குறிப்பிட்ட எம்எல்ஏக்களை பெற்று அதிகாரம் பெற்ற முகங்களை தங்களுடைய இயக்கத்திற்குள் கொண்டு வந்தால் மட்டும்தான் அவர் தொடர்ந்து பயணிக்க முடியுமே ஒழிய, அதர்வைஸ் இப்போது இருக்கிற சீமான் அல்லது இதை போன்ற அமமுக மாதிரி இப்படி ஒரு சில இயக்கங்கள் இருக்கிறது, அந்த ஒரு சிறிய வட்டத்திற்குள் அவர் அடைபடுவதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கிறது. புரட்சி தலைவர் புரட்சி தலைவி அம்மா போன்று வருவதற்கு இனி எவராலுமே முடியாது சார். ஆவேக்கால அந்த நடந்த அந்த உயிர் இழப்பு இருக்கு சார், அந்த கூட்டம் சேர்ந்து விஜய் வந்தப்போ அப்போ இவ்வளோ நடந்து ஒரு சில தினங்கள்லேயே பார்த்தீங்கன்னா வந்து அந்த கட்சியினுடைய தாவேக்காவுடைய தமிழக வெற்றி கழகத்துடைய துணை பொதுச் செயலாளரான திரு ஆதவ அர்ஜுனா அவர்கள் திடீர்னு டெல்லி பயணம் போகிறார். அப்போ தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் பேட்டியில் கேட்குறாங்க, அவர் வந்து போயிருக்கிறது வந்து ஒரு ஸ்போர்ட்ஸ் சம்மந்தமாக போயிருக்காரு அப்படின்னா. பட் பரவலாக வந்த தகவல் வந்து என்னன்னா, இவர் வந்து டெல்லியில் இருக்கக்கூடிய சென்ட்ரல் பார்ட்டிஸ் 2 சென்ட்ரல் பார்ட்டிஸ்லையும் போய் மீட் பண்ணி பார்க்கறதுக்கோசம் போயிருக்காரு அப்படின்னு சொன்னாங்க. பட் அவர் அதை பற்றி சொல்லலை, எதுவுமே சொல்லலை. ஆனால் என்ன ஆயிடுச்சுன்னா, வெளியில் பேசுறதுனா இவர் வந்து அந்த அரெஸ்ட்டை வந்து அதாவது புஷி ஆனந்த் மேலே இல்லைன்னா சிடி நிர்மல்குமார் இவங்க மேலே தொடர்ந்து இதுக்கு மேலேயும் வழக்கு தொடரக்கூடாது யாரும் அப்படின்றத அதை ஆஃப் பண்ணுறதுக்கோசம் தான் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்ல யாரும் பார்க்கறதுக்கு போனதா ஒரு வதந்தி வருது சார். அதை பற்றி நீங்கள் என்ன சொல்கிறீங்க சார்? இல்லை, நீங்களே வதந்தின்னு சொல்லிட்டீங்க. ஒரு வதந்திக்குள் என்ன வேணா இருக்கலாம், செய்தி ஸ்பெகுலேஷன் வச்சுக்கலாம், ஸ்பெகுலேஷனாக இருக்கலாம். ஒரு பயணம் இருந்தது என்பது நம்ம மறுக்கிறதுக்கு இல்லை. தனி விமானத்தோடு பயணிக்க வேண்டிய அந்த நிர்பந்தத்தில் அவங்க பயணிச்சுட்டு வந்திருக்கு. நான் என்ன சொல்கிறேன்னா, விஜய் முதல்ல ஆதவ அர்ஜுனாவை நம்பி அரசியல் பயணத்தில் ஈடுபடுவதே வந்து சரியா தவறா என்பதிலே எனக்கு ஒரு மாற்று கருத்து இருக்கிறது. உண்மை. ஏனென்றால் ஆதவ அர்ஜுனா அவருடைய மாமனார் வந்து லாட்ரி மார்ட்டின் அவர்கள் தேர்தல் பத்திரங்களின் மூலமாக திமுகவுக்கு கொடுத்த தொகை 436 கோடி என்று நாம் செய்திகளில் பார்த்தோம். திமுக கணக்கிலே அது இருக்கு. அதே மாதிரி பாஜகவுக்கும் கொடுத்துருக்கு. ஆமா. அப்படி இருக்கிற போது ஆதவ அர்ஜுனா மீது வழக்கு போடுவதும் கைது செய்வதும் நடக்குமா?
அல்லது அப்போ ஆதவ அர்ஜுனா எந்த மாதிரியான ஒரு தோற்றத்தை விஜயிடம் காண்பிப்பதற்கு வந்திருக்கலாம்? இப்படி பல விஷயங்கள் இருக்கிற. ஆதவ அர்ஜுனா ஒரு நம்பிக்கைக்குரியவராக நான் பார்க்கவில்லை. அதனால் ஆதவ அர்ஜுனாவை நம்பி விஜய் எடுக்கிற முடிவுகள் அவருக்கு பெரிய பின்விளைவுகளை ஏற்படுத்துமோ என்பதுதான் என்னுடைய கருத்து. சரி சார். இப்போ இவ்வளோ பிரச்சனையாச்சு. கோர்ட்ல வந்து நீதியரசர் செந்தில்குமார் வந்து நடவடிக்கை எடுக்கணும் காவல்துறை கிட்ட ரொம்ப ஒரு மாதிரி கண்டம் பண்ண மாதிரியே சொல்லிட்டார். சொல்லப்போனால் கரெக்டான வார்த்தை அப்படி தான் சொல்ல முடியும். அதுக்கு மேலே என்ன நீதித்துறை நம்ம வேற எதுவும் வார்த்தைகள் சொல்ல முடியும். அப்படி இருக்க சூழ்நிலையில இதுவரை காவல்துறை வந்து எந்த வகையான நடவடிக்கை, இப்போ புசியானதை வந்து யாரையோ கண்டுபிடிக்கிறீங்க, அதாவது ஒரு வீடியோ கண்டென்ட் போடுற யாருன்னா ஒரு யூடியூபரோ இல்லை ஜேர்னலிஸ்டோ இல்லை யாரும் சோசியல் மீடியாவில் யாருன்னா இளையனால ஊர் பேர் தெரியாதவனை தேடி போய் கைது செய்யக்கூடிய காவல்துறையினர், நடவடிக்கை எடுக்கக்கூடிய காவல்துறையினர் ஏன் இந்த புஷியானந்த் மேலேயோ இல்லை இவங்க அந்த ஆதவ அர்ஜுனா இல்லை சிடி நிர்மல்குமார் இவங்க மேலே இருக்கு, அதே மாதிரி தேவைப்பட்டால் விஜய் மீதும் வழக்கு பதியலாம் என்று சொன்ன நீதியரசர் சொல்லியிருக்காரு. அப்படி இருந்து ஏன் வழக்கு பதியாமல் இருக்காங்க? ரசிகர்களை பார்த்து ஏதாவது ரசிகர்னால பயம் ஆகி உங்களுக்கு? இல்லை, இப்போ இந்த இடம் வந்து உண்மையிலேயே ஏன் கைது இல்லை என்று நீதியரசருக்கே ஒரு கேள்வி எழுகிறது இல்லை. அப்போ இந்த கேள்விக்குள்ள விஜய் தான் அப்படி இருக்காருன்னு அவர் சொல்றாரு. ஒரு தலைவர் மாதிரி நடந்துக்கல, போய் முடங்கிட்டாரு அப்படின்னு சொல்றாரு. அப்ப காவல்துறை ஏன் முடங்கியிருக்கு? அதான் கேள்வி சார் உங்களுக்கு கேட்கிறேன். இல்ல, நீங்க கேட்கறது இல்ல. அப்போ நீதியரசர் விஜயை பார்த்து கேட்டதற்கும் காவல்துறையை பார்த்து கேட்டதற்கும் பெரிய வித்தியாசம் கிடையாது. அப்ப விஜயாவது புது கட்சி ஆரம்பித்திருக்கிறார், நான் புதியவன் என்று சொல்லலாம். காவல்துறை எத்தனை பேரை இதுவரை கைது செய்திருக்கிறது. காவல்துறை ஸ்காட்லாந்துக்கு நிகர் என்று பெருமைப்பட்டுக் கொள்ளக்கூடிய நிலையில் இருக்கிறோம். இது யார் வசம் இருக்கிறது? ஸ்டாலின் வசம் இருக்கிறது இந்த காவல்துறை. இப்போ ஒரு உதாரணத்துக்கு, இப்போ இதே இதை ஆங்கில நாங்கள் சொன்னோன்னு வைங்களேன், எப்படி சொல்லுவோம்? பொம்மை முதலமைச்சர்னு சொல்லுவோம். நடவடிக்கை எடுக்கல பொம்மை. அப்போ எதிர்கட்சி தலைவர் தொடர்ந்து இப்படி பொம்மை முதலமைச்சர் மாதிரி இருக்காருன்னு சொல்றது மறுபடியும் பல இடங்கள்ல அக்னாலஜ் ஆகுது அப்படிங்கிறது தானே அர்த்தம். இப்போ காவல்துறை ஏன் நடவடிக்கை எடுக்க மாட்டேங்கிறீங்க? அப்போ ஆதவ அர்ஜுனாவெல்லாம் நீங்கள் கைது பண்ணுவீங்கன்னு நாங்கள் நம்ப முடியுமா? அந்த தேர்தல் பத்திரங்கள்ல இவ்வளோ கோடி கொடுத்துருக்கு அவருடைய குடும்பம் திமுகவிற்குன்னா திமுக கைது செய்யுமா? திமுக அரசு அதை எதிர்பார்க்க முடியுமா? அப்போ இப்படி நீங்கள் ஒவ்வொரு இன்ஃப்ளூயன்ஸும் காவல்துறையை ஒவ்வொரு இடத்தில் போய் சேர்த்து அவங்க எப்படி நடவடிக்கை எடுப்போம்? கூட்டத்தை எப்படி நிறுத்த முடியும்? உயிரிழப்பை எப்படி தடுத்திருக்க முடியும்? அப்போ நீங்கள் என்ன இன்ஃப்ளூயன்ஸுக்காக இந்த காவல்துறை தயங்கி நிற்கிறதா, செயலற்று நிற்கிறதா, இல்லை செயல்பட முடியாமல் இருக்கிறதா? ஏன் முடிவெடுக்க முடியாமல் திணறியது? இன்னொன்று சொல்லுவாங்க, இல்லை நாங்கள் இப்படி சொல்லியிருந்தா கூட்டத்தை நிறுத்தியிருந்தா விஜய்க்கு மிகப்பெரிய கூட்டம் கூடியதுன்னு ஒரு செய்தி வந்து அது திமுக தரப்புலேருந்து எங்களுக்கு ஒரு பெரிய பின்விளைவை ஏற்படுத்தியிருக்கும்னு அதிகாரிகள் பயந்திருப்பாங்க அப்படிங்கிற ஒரு பேச்சு இருக்கு. சார், இது எது முக்கியம்? திமுகவின் கோபம் முக்கியமா? 41 உயிர்கள் அப்படி எல்லா ஆங்கிலையும் யோசிச்சு பாருங்க. நம்ம பரிதவிக்கிறது அதுதான் சார். நீ எந்த அரசியலை நீ அந்த கூட்டத்தை ரத்து செய்வதற்கு என்னென்ன காரணங்கள்? இவர்களுக்கு தண்ணீர் வசதி செய்யப்படவில்லை, இருப்பவர்கள் தவிக்கிறார்கள், தாகமாக இருக்கிறார்கள், ஏற்கனவே கூட்டம் ஆரம்பித்த நேரம் இவ்வளவு, மக்கள் காத்து நிற்கின்ற நேரம் இவ்வளவு, இது மேல் நின்றால் இவர்களுக்குள் ஏதாவது அசௌகரியங்கள் ஏற்படலாம் என்பதற்காக இந்த கூட்டத்தை ரத்து செய்யக்கூடிய அதிகாரம் எங்களுக்கு இருக்கிறது, அவர்களுக்கும் தெரிவித்து விட்டோம், ரத்து செய்கிறோம்னு சொல்லியிருந்தா முடிஞ்சிருக்குங்களே, எல்லாமே முடிஞ்சிருக்கும். 41 உயிர்கள் இன்றைக்கு நம்ம கூட இருந்திருக்கும்ல சார். உண்மை. அப்போ இதுதான் சொல்றோம். இதுக்கு பின்னால் என்ன அழுத்தங்கள் இருந்தது என்பதை ஒரு சிபிஐ விசாரணை வந்தால் மிக தெளிவாக வெளியே கொண்டு வருவதற்கு நல் வாய்ப்பாக இருக்கும். அந்த இடத்திற்கு நகருவதற்கு இந்த அரசு தயங்குவதுதான் மேலும் மேலும் எங்களுக்கு மிகப்பெரிய வருத்தத்தையும் மன உளைச்சலையும் தருகிறதே ஒழிய அதிமுக இந்த விஷயத்தில் எந்த இடத்திலும் அரசியல் செய்ய வேண்டும் என்கின்ற எண்ணமே எங்களுக்கு கிடையாது. பாதிக்கப்பட்டவர்கள் அருகில் நாங்கள் இருக்க வேண்டும் என்பது அதிமுகவின் தார்மீக கடமை. அந்த கடமையை அரசியலுக்கு அப்பாற்பட்டு நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம் என்பது எதிர்க்கட்சி தலைவர் கேட்கின்ற கேள்விகளில் மிக தெளிவாக எல்லோருக்கும் தெரியும். சமீபத்தில் பார்த்தீங்கன்னா எதிர்க்கட்சி தலைவர்னு இப்போ சமீபமாக நடக்கக்கூடிய இந்த கைதுகள், காவல்துறையினர் வந்து கைதுகள், நான் முன்ன சொன்னது தான். இந்த சோஷியல் மீடியாவில் யாருன்னா பதிவு போடுறாங்க, இல்லை ஜேர்னலிஸ்ட் யாருன்னா எழுதுனாங்க, இல்லை யூடியூபர்ஸ் யாருன்னா எதனா பேசுகிறாங்க, அவங்க மேலே வழக்கு தொடர்றது இல்லாமல் அவங்கள கைது செய்யப்படுகிறார்கள், அவங்களுக்கு பெயில் கிடைக்காத அளவுக்கு பண்ணுறாங்க.
இந்த மாதிரி இருக்கு. இதை வந்து இவர் வந்து எடப்பாடி ராமசாமி எடப்பாடி பழனிசாமி சார் அவர்களும் வந்து கண்டிச்சிருக்காரு, அதை வந்து கண்டெம் பண்ணியிருக்காரு. ஆனா இதே திமுக வந்து வடநாட்டுல ஒரு பத்திரிகையாளர் கைது செய்த போது குரல் எழுப்பினாங்க. இங்க இருக்கக்கூடிய சென்னை பிரஸ் கிளப்பும் வந்து அதுக்கு ஆர்ப்பாட்டம் தான் பண்ணாங்க. பட் இங்க கருத்து சுதந்திரம் இங்க இல்லையா அப்படின்றது ஒரு கேள்விக்குறியா இருக்கு சார். அது திமுக ஆட்சியில் எப்போதுமே அது இருக்காது சார். ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன். அதிமுக ஆட்சியில் 32,000 போராட்டங்கள். அந்த 32,000 போராட்டங்களுக்கும் அனுமதி கொடுத்து, பாதுகாப்பு கொடுத்து, எதிர்கருத்துக்களை தமிழகத்திலே நீங்கள் தெரிவிக்கலாம் என்று தமிழகம் முழுவதும் நடந்த போராட்டங்களுக்கு அனுமதி கொடுத்த இயக்கம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். அப்படி நடந்த பின்னும் ஆட்சியை சிறப்போடு நடத்தி 4.5 ஆண்டுகளை மிக தெளிவாகவும் தீர்க்கமாகவும் மற்ற எந்த ஆட்சி காலத்திலும் இல்லாத வகையில் கிட்டத்தட்ட 13,000 கோப்புகளில் கையெழுத்திட்டு எல்லாத்தையும் அந்த இருந்த அட்மினிஸ்ட்ரேட்டிவ்ல இருந்த அந்த தாமதங்களை எல்லாம் அப்படி தட்டி விட்டு வந்தவர் எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடியார். அப்போ அப்படி வந்து ஒரு ஆட்சியில் வந்து இருக்கிற போது இது போன்று கருத்து சுதந்திரங்களுக்கு சிறு அனுமதி கூட கொடுக்காமல், அதாவது விசிகாவிற்கு கூட்டணி கட்சி என்று சொல்லி கொண்டு இருந்தாலும் அவர்களுடைய பொதுக்கூட்டத்திற்கு அனுமதி வாங்குவதற்கே அவர்கள் படாத பாடுபட்டிருக்கிறார்கள். ஜவஹருல்லா சட்டமன்றம் நடைபெற்று கொண்டிருந்த போது இஸ்லாமிய சிறை கைதிகளை விடுதலை செய்ய வேண்டும் என்று ஒரு கவன ஈர்ப்புக்காக ஒரு போராட்டம் நடத்த வேண்டும் என்று கேட்டபோது அவர்கள் கூட்டணியில் இருப்பவர்களே போராடுவதற்கு அனுமதி தர மறுத்தது இந்த அரசு. இப்படி நீங்கள் ஒவ்வொன்றா எடுத்து பாருங்க. கம்யூனிஸ்டுகள் அறிவிக்கப்படாத ஒரு எமர்ஜென்சி இருக்கிறது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அவர்களுடைய மாநாட்டுக்கும் கூட அத்தனை நெருக்கடி, அத்தனை அனுமதி வாங்குவதில் அவளுக்கு அத்தனை பிரச்சனைகள்னு சொன்னாங்க. இப்படி கூட்டணி கட்சிகளின் குரல் வலைகளே நெரிக்கப்படுகிற போது எதிர்கட்சிகளாக இருக்கின்ற கட்சிகளுடைய நிலைமை என்ன என்று யோசிச்சு பாருங்க. அதே மாதிரி எதிர்கட்சிகள் இல்லை அவர்களை எதிர்த்து பேசுவவருடைய நிலைமை எப்படியாக இருக்கும் என்பதை யோசிச்சு பாருங்க. இப்படி ஒரு அதாவது கருத்து சுதந்திரத்திற்கு ஒரு சிறிதளவும் இங்கே இடமில்லை என்று சொல்லக்கூடிய வகையில் கைதுகளும் அவர் பத்திரிகையாளர்களுக்கு எதிரான ஒரு நிலைப்பாடும் இங்கே இருக்கிறது. இதில் இன்னும் நீங்கள் இந்த விஜயோட இந்த மீட்டிங் குறித்த வழக்குகளோடு நீங்கள் ஒப்பிட்டு பார்க்கும்போது அந்த வழக்கில் எஃப்ஐஆர் போடப்பட்டவர்களை கூட கைது செய்ய முடியவில்லை. ஆனால் அது குறித்து ஒரு யூடியூப் தளத்தில் பதிவிட்டவர்களை உடனடியாக போய் கைது செய்கிறீங்க. இது எந்த மாதிரியான மனநிலை? அதாவது ஓடி ஒழியக்கூடிய இடத்திலே இருக்கிறார்கள் என்று நீங்க என்கிட்ட கேள்வி வச்சீங்க. நிர்மல்குமாரும் ஆனந்தும் அவர்களை இந்த யாரும் போய் தேடல. ஒரு யூடியூப்பில் செய்தியை போட்டுவிட்டு வீட்டிலே தூங்கி கொண்டிருந்தவர்களை போய் தூக்குறீங்க. இதுல என்ன நியாயம்? இதுல கருத்து சுதந்திரம் எங்கேயாவது இருக்கா? இல்ல காவல்துறையின் செயல்பாடுகள் திருப்தி அளிக்கக்கூடிய வகையில் எங்கேயாவது இருக்கிறதா? இதையெல்லாம் ஒப்பிட்டு பாருங்க. கருத்து சுதந்திரம் என்பது திமுக ஆட்சி காலத்தில் வெறும் கண் துடைப்பாக மட்டும்தான் இருக்கும். அதே நேரத்தில் தமிழகத்தினுடைய எல்லைக்கு வெளியே ஏதாவது இது போன்று நடந்தால் இங்கிருந்து திமுகவும் அதன் கூட்டணி கட்சிகளும் அப்படியே ஆர்ப்பரித்து எழுதுவாங்க, கருத்து சுதந்திரம் பைபோய் விட்டதே அப்படி என்று. இதுதான் இவர்களுடைய இயல்பு. கருத்து சுதந்திரத்துக்கும் திமுகவுக்கும் எல்லளவும் சம்பந்தம் கிடையாது. நேர்காணலில் இறுதியாக ஒரு கேள்வி என்னன்னா, விஜய் அவர்கள் மீது இந்த ஒரு குற்றச்சாட்டு வந்துச்சு. ஆனா இவ்வளவு பிரச்சனையாயும் விஜய் இது வரைக்கும் சரியான ஒரு அறிக்கையும் கொடுக்கவில்லை, மன்னிப்பு கோரவில்லை. அவர் ஒரு வீடியோ வெளியிட்டார், அதுவே வந்து ஒரு வளவழ குழ அப்படின்றதுதான் இருந்துச்சுன்னு சொல்லலாம். இதுவரை போய் அவங்கள சந்திக்கவும் இல்லை, அந்த பாதிக்கப்பட்டவர்கள், அந்த உயிரிழந்தவர்கள் குடும்பத்தில் யாரையும் போய் சந்திக்கவும் இல்லை. இவர் வந்து ஒரு அறிக்கை விட்டார், 20 லட்சம் இறந்தவர்கள் குடும்பத்துக்குள்ள. அது கொடுத்தாங்களா இல்லையான்றதும் தெரியாம இருக்கு. இப்படிப்பட்ட ஒரு சூழல்ல வந்து இவர் வர தேர்தலில் நின்னால் அவருக்கு ஒரு நல்ல பெயர் எடுத்து கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குமா சார்? இல்லை, இதை வந்து ஏன்னா இதுல வந்து இவராது முன்னிருந்து போயிட்டு நேரம் சரண்டராது ஆயிருக்கலாம் போலீஸ் கிட்ட. ரைட்டு, எல்லாமே என்ன குற்றம் சாட்டுறீங்களா, என்னங்க என்ன விசாரிக்கிறதா விசாரிங்க. அவர் வீடியோவில் சொன்னார், நேராக போய் லோக்கல் கமிஷனர் ஆஃபீஸர் இல்லை அங்கே எஸ்பி ஆஃபீஸ்க்கு போயிட்டு அங்கே சரண்டராக என்ன வேணாலும் விசாரிங்க, என்னங்க யார் யார் இல்லை எங்கள் ஆட்கள் இருக்காங்க, இவங்கள தான் தேடுறீங்க, நான் கூட்டு வந்து விடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு விடலாமே, ஏன் அதையும் செய்யாமல் இருக்க? இல்லை, அப்படி நாம் வந்து ரொம்ப அதிகப்படியான எண்ணத்தோடு போகணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா எந்த ஒரு கட்சியும் வந்து அது போன்று இதுக்கு முன்னால் வேறு நிகழ்வுகளில் எங்கள் கட்சிக்காரர்களை தேடுகிறீர்களா இருந்தாங்கன்னு கொண்டு வந்து விட்டதில்லை. இன்னொன்று, விஜய் மீது எஃப்ஐஆரே இல்லை சார்.
இந்த எஃப்ஐஆர்ல அவர் பேரே இல்ல. இல்ல நீதித்துறையில இல்ல அதுதான் கேட்கிறேன். இல்ல நீதியரசரா எல்லாருக்குமான பதில், எஃப்ஐஆர்ல அவர் பேர் இல்ல. தமிழகத்துல திமுகவோட ஆட்சி அதிகாரம் காவல்துறை எல்லாமே இருக்கு இல்லையா? சரி, அவர் நான் வீட்டில் தான் இருக்கிறேன்னு வீடியோ போடுறேன். அடுத்து அவருடைய வீடியோ எந்த மாதிரி இருக்க வேண்டும் என்று சீமான் நினைக்கிற மாதிரி அவர் வீடியோ போட முடியாது. ஏன்னா சீமான் வேறு, விஜய் வேறு. கரெக்ட். அதிமுக வேறு, விஜய் வேறு. திமுக வேறு, விஜய் வேறு. நான் அதான் சொல்றேன், அரசியலில் இன்னும் இது போன்ற நெருக்கடியான சூழ்நிலைகளில் எப்படி அறிக்கை விட வேண்டும் என்கின்ற அந்த நிலைக்கு கூட அவர் வரவில்லை என்றுதான் நாம் எடுத்துக்கொள்ள முடியுமே ஒழிய, அவர் அறிக்கையை நாம அவருக்கு பொறுத்தவரை அதுதான் அறிக்கை என்று அவங்க நினைச்சு கொடுக்குறாங்க சார். என்னுடைய ரசிகர்கள் இதைத்தான் எதிர்பார்க்கிறார்கள், என்னுடைய தொண்டர்கள் இதைத்தான் எதிர்பார்க்கிறார்கள், நான் அதை கொடுக்கிறேன் என்று அவர் பேசி அனுப்பிச்சிருக்கலாம். இப்ப அந்த பணம் போனதா போகவில்லையா என்பதை நாம் கேள்வி கேட்பதை விட, பாதிக்கப்பட்ட குடும்பங்கள் யாராவது அவர் மீது நம்பிக்கை இல்லை என்று சொன்னால்தான் நான் உங்ககிட்ட அந்த கேள்வி இல்ல நான் பொதுவாக சொல்றேன். இல்ல அந்த விஷயம் அவர்களுடைய கட்சியிலிருந்து தான் வெளியே வரும். இந்த நம்பிக்கை தன்மையாக இருக்கட்டும், இல்லை இந்த அவர் நடந்து கொண்டது சரியில்லை என்று அவர்கள் கட்சியிலே உள்ளவர்கள் அது குறித்து ஒரு விமர்சனம் வைப்பது மிக நன்றாக இருக்குமே ஒழிய, நான் இன்னும் அவர்களை பார்க்கறது அரசியல்ல இன்னும் அவர்களுக்கு நிறைய அனுபவம் தேவை. அந்த அனுபவ குறைபாட்டோடு நீங்கள் தேர்தல் களத்திற்கு ஒரு பெரிய கட்சியோடு கூட்டணியோடு செல்லாமல் தனித்து சென்றால் இன்னும் உங்களுடைய அரசியலில் உங்களை ஒரு மிகப்பெரிய கேலி பொருளாக மாற்றிவிடக்கூடிய அளவுக்கு தேர்தல் களம் இருக்கும் என்பதை தான் நான் உங்களுக்கு சொல்ல முடியும். ஏன்னா அதற்குள்ள நிறைய வேலைகள், ஒரு கூட்டத்திலேயே இவ்வளோ இருக்கு. நீங்க இன்னும் தேர்தல் களம், அறிவிப்பு, வேட்பாளர் நிறுத்தத்துக்கு பிறகு வாக்கு சேகரிப்பு, இப்படி பல பரிணாமங்கள் இதுக்குள்ள இன்னும் இருக்கு. அதுக்கும் இன்னும் நிறைய அனுபவங்கள் தேவை. எந்த இடத்தில் ஆபத்தில் இருக்கும், எந்த இடத்தில் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று தேர்தல் களத்துக்குள்ளேயே மிகப்பெரிய சறுக்கல்கள் நடப்பதற்கான வாய்ப்புகள் இப்படி நிறைய இருக்கு சார். அதனால அவர்கள் ஒரு பெரிய இயக்கத்தோடு இணைந்து தேர்தலை சந்தித்தால் ஒரு அரசியல் கட்சியாக மீண்டும் தொடர்ந்து பயணிப்பதற்கு அவர்களுக்கு சரியாக இருக்கும் என்பது என்னுடைய தனிப்பட்ட கருத்து. ஏனென்றால் எல்லோருக்குமே தெரிகிறது, ஒரு அனுபவமின்மை, முதிர்ச்சியின்மை, சரியான அரசியல் வயப்படுத்தப்படாத நிலைமை அங்கே இருக்கிறது என்பதை நாம் பார்க்க முடியுது. அதற்கு ஒரு வழிகாட்டும் விதமாக அவர்கள் ஒரு பெரிய இயக்கத்தோடு சேர்ந்து செல்வதுதான் அவர்களுக்கு சிறந்த பாதுகாப்பான அரசியலாக இருக்கும் என்பதும் என்னுடைய கருத்து. இதுவரை உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி பல கேள்விகளுக்கு தெளிவான பதில்களை கொடுத்தமைக்கு மிக்க நன்றி ஐயா. வணக்கம். நன்றி நேயர்களே.